வாழ்க்கையில நீங்க ஒரு நபரை கொண்டு வரணும்னா இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வேணும்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க அப்படி இருக்கிறீங்களா? நீங்க உங்க மேல அன்பு செலுத்துறீங்களா? உங்களுக்கு நீங்க மரியாதை தரீங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க என்னென்னலாம் மத்தவங்க இப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுவா நீங்க இருங்க. அது மாதிரி மக்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவீங்க. செகண்ட் ஒன், உங்களை நேசிக்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை நேசிக்க ஆரம்பிங்க. உங்களை மத்தவங்க நேசிப்பாங்க. நீங்க உங்களை நேசிக்கலன்னா மத்தவங்களும் உங்களை நேசிக்க மாட்டாங்க. மூணாவது விஷயம், தியாகம்ன்றது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. ஓகேவா? தியாகம் பண்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு நீங்க முக்கியம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அந்த சிக்னலை தான் நீங்க பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்க. அப்போ என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, முதல்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தாங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட். நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா, நீங்க உங்ககிட்ட அன்பை செலுத்துனீங்கன்னா மற்ற பர்சன்ஸ் கிட்டயும் அது தானாவே வெளிப்படும். மற்ற மக்கள்கிட்டயும் தானா அன்பு, சந்தோஷம் எல்லாமே வெளிப்படும். நீங்களாவே தர தேவையில்ல, அது தானா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், குறை சொல்லக்கூடாது. அதாவது நீங்க குறை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உறவுல அதுதான் அதிகமாகும். நீங்க ஒரு விஷயம் அங்க நல்லதா நடக்கணும்னா நீங்க குறை சொல்லக்கூடாது. அவங்கள பத்தி என்னென்னலாம் பாராட்டுற மாதிரி விஷயம் இருக்கோ அதை எழுதுங்க. நீங்க அவங்கள நேசிக்கிறதுக்கான என்னென்னலாம் காரணம் இருக்கோ அதெல்லாம் தேடி எழுதுங்க. அதுக்கப்புறம் அது மாதிரி நிறைய சூழ்நிலைகளை நீங்க உங்க வாழ்க்கையில கொண்டு வருவீங்க. கடைசி விஷயம், அஞ்சாவது விஷயம், இருக்கிறதுலே சக்தி வாய்ந்த ஃப்ரீக்வன்சி அன்பு மட்டும்தான். எப்பயுமே நீங்க அன்பா இருக்கிறதுலே, மற்றவங்களை நேசிக்கிறதுலே உங்களோட கவனம் செலுத்துங்க. அதை உணருங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புங்க. அப்போ இந்த பிரபஞ்சம் எப்பயுமே நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் இருக்கிற சூழ்நிலைகளை தான் உங்களுக்கு அனுப்பும். அது மாதிரி நபர்களை தான் உங்க வாழ்க்கையில அனுப்பும். இதுதான் உண்மை.